பாருங்கள், சரியான மழை அடித்து விட்டுருக்குங்க. தேங்காயெல்லாம் செதறி கிடந்தது, அதெல்லாம் எடுத்தது மேலே வச்சுட்டு, நம்ம ஆள் வச்சு எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அவ்வளோ காற்று அடிச்சிருக்கு, இடிங்க. ஒரு சிலதெல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு எடுக்கணும். சரி, அதுக்குள்ளே இருட்டாகிறதுக்குள்ளே ஒரு வீடியோ இதை எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது கவரில் இருந்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அது இந்த மழையில் வந்து சரியாக வந்து பிக்கப் ஆகிடுங்க. ஏன்னா வெயில் அடிச்சிருந்த போது தான் நம்ம வச்சோம். இது எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சோம். இதுக்கு இடையில் 2 நாளும் இல்லை நாம். அதனால் தண்ணியும் விடுறதுக்கெல்லாம் போச்சு. இயற்கை நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. பாருங்கள், சாதாரணமாக நம்ம தண்ணி விடுறதுக்கும் இந்த மழை தண்ணி பட்டு இந்த இலைங்கள்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கும் பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சரியாக பிக்கப் ஆகிடுங்க. ஏன்னா புது செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போது வரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க.